ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி சப்பாத்தி, அதோட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக உடச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தியும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சர்க்கரையை மாவோடு சேர்க்காமல் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து சேர்க்கும்போது எல்லா இடத்துலையும் சமமாக பரவி இருக்கும். இப்போ இதோட தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திடாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் மாவில் தண்ணி படுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கலாம். அப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மாவு பிசையும் போது இதில் எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை. நம்ம ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துனா மட்டும் போதும். சப்பாத்தி மாவை இந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம பிசையும் போது எவ்வளோ மெலிசா சப்பாத்தி போட்டாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். நம்ம கிரேவி செய்கிற வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டும். இப்போ முட்டை கிரேவிக்கு கரம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முட்டை கிரேவிக்கு கரம் மசாலாவில் ஜாதிபத்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இது சேர்த்து செய்யும்போது முட்டையோட அந்த ரா ஸ்மெல் வராது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துடலாம். இது நல்லா வறுப்பட்டு வாசனை வந்தது. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதிலேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து கொஞ்சம் செவக்க வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரம் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட ஒரு கை அளவுக்கு தேங்காய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதோட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு, பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா செவக்க வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். குழம்பு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரொம்ப கெட்டியாக கலந்துடாமல் கொஞ்சம் தண்ணியாட்டு கலந்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகும். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. முட்டை எல்லாத்தையும் ஒன்றொன்னா உடச்சி சேர்த்துடலாம். முட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக உடச்சி விட்டுடலாம். அதே மாதிரி உடச்சி ஊற்றுனதும் உடனே கலந்து விட்டுறக்கூடாது. இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக இதில் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு இதை எடுத்து விட்டுறலாம். சில நேரம் இது பாத்திரத்தில் ஒட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் இதை நம்ம தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். இதில் மல்லித்தலைக்கு பதிலாக கசூரி மேத்தி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டே பிசைஞ்சு வச்சதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இது எவ்வளோ மெலிசாக தேய்ச்சி சப்பாத்தி போட்டாலும் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த முட்டை கிரேவிக்கு சப்பாத்தி கொஞ்சம் கெட்டியாக போடுறத விட இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் மாவை சேர்க்கணும். நம்ம சூடாகிறதுக்கு முன்னாடியே மாவை சேர்த்துட்டோம்னா சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும்.
இப்போ 2 பக்கமும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுடலாம். 2 நிமிஷத்தில் சப்பாத்தி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முட்டை குழம்புக்கு இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.